நான் வந்து ஒரு தவறளித்து விட்டேன், தவறாக என்னுடைய மகனை அமைச்சராக்கி விட்டேன், தவறாக என்னுடைய மகனை நான் அமைச்சராக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 35 இயர்ஸ் கழிச்சு, சுமார் ஒரு 35 இயர்ஸ் கழிச்சு அவர் ஒரு அப்பாலஜி அவர் சொல்லியிருக்கிறார் பப்ளிக் கிட்ட. தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார், தன்னுடைய அந்த வேதனையை அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கின்றார் அப்படின்னு பார்க்குறோம். என்ன தவறு, நான் வந்து மினிஸ்டர் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். பாட்டாளர் மக்கள் கட்சியில் வந்து அன்னைக்கு ஒரு மினிஸ்டர் இருந்தாங்க, திரு ஏ.கே. மூர்த்தி அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து அன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கூட வந்து ஒரு கூட்டணி ஆட்சி இருக்கும் பொழுது பாட்டாளர் மக்கள் கட்சி ஒரு அங்கம் வகித்தது. அதன் அடிப்படையில் திரு ஏ.கே. மூர்த்தி அவர்கள் வந்து ரயில்வேயினுடைய இணையமைச்சராக பணியாற்றினார் அப்படின்னு பார்க்குறோம். சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் திரு ஏ.கே. மூர்த்தி அவர்கள் மத்திய அந்த ரயில்வே இணையமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து அன்னைக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ட்ரெயின்ஸ் தான் அன்னைக்கு வந்து